ஹலோ வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாக் அவுட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. குரூப் ஏ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. இந்தியா ஒரு பிரேக் அப்புறம் ஆடுறாங்க, 1 வீக் அப்புறம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. துபாயில் ஆடுறாங்க வழக்கம் போல. இந்தியாவோட ஹோம் அப்படின்லாம் நியூசிலாந்து வந்து கொஞ்சம் கமெண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்தியாவுக்கு ஹோம் தான் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டு டீமுமே குவாலிஃபை ஆகிட்டாங்க குரூப் ஏல இருந்து. யார் டாப் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் இந்த மேட்ச்ல. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? கரெக்டு தானே. இந்தியா தான் ஜெயிக்க போறாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி. முன்னாடியில இருந்தே நீங்க வந்து அது அவங்க ஹோமு, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அட்வான்டேஜ்னால தான் இந்தியா ஜெயிச்சாங்கன்னு சொல்லிடலாம் இல்லையா? அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுக்கு வண்டியை நீங்க கையில கொடுக்குறோம், ஓட்ட தெரியாம மரத்துல மோதிட்டு ஒருத்தன் வந்துட்டு ஒரு சின்ன மாருதி 800ல உங்களை தாண்டி போறான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படிதான் சொல்லணும். அவன் சின்ன கார் வச்சிருக்கான், அதுல கியர் மாத்துறதுனா ஈஸி, அவன் ஓட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு. அதாவது இது ஒரு இந்தியா வந்து asked for a neutral venue. Please understand that India asked for a neutral venue. ICC would have given them Dubai, Abu Dhabi, Sharjah, Colombo, Hambantota. ICC would have given. Okay. எனக்கு வேண்டியது நியூட்ரல் வென்யூ அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2026 T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரும்போது பாகிஸ்தான் will also play in a neutral venue. இப்ப 2026 T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் ஒரே இடத்துல இருக்கான், அவன் ஜெயிக்கிறான் துபாயில அப்படின்னா அது ஒரு நியாயம் இல்லாத ஒரு பேச்சு. இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேரு கொஞ்சம் ஒரு ஒரு இதுவே இல்லாம ஆர்கியூ பண்றாங்க. நான் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நானே ஒத்துக்கிறேன். மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த பேக்கை பேக் பண்ணி அடுத்த நாள் பிளைட்ல போறதுன்றது ஒரு எரிச்சலான விஷயம். அதை 24 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நேத்து மேட்ச் முடிச்சுட்டு வந்துட்டு இங்க வந்தோம், நாளைக்கு எங்களுக்கு மேட்ச் இருக்கு, நாளைக்கு நாங்க வேற இடத்துக்கு போறோம். அதனாலதான் பாவம் உங்களை 2 மணி 3 மணிக்கெல்லாம் உங்களை முழிக்க வச்சுட்டு நான் ரெக்கார்ட் பண்றேன். சோ இந்த டிராவல் மட்டும்தான் இதுவே ஒழிய உங்களுக்கு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். எல்லா டீமும் ஒரு வென்யூல ரெண்டு ரெண்டு மேட்ச் ஆடுறாங்க, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. 3 வென்யூல தான் ஆமா ஆடுறாங்க. ஆமா. ராவல்பிண்டி, கராச்சி, லாகூர் 3 வென்யூல தான் அங்க ஆடுறாங்க. அங்க உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டீமும் invariably plays 2 matches in the same venue, and they will also have an advantage of playing the semi-final and also in the final there if India doesn't qualify. கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம இந்தியாவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆமா, ஏன் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு? டிராவல் பண்ண மாட்டேன்றாங்க, அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இந்தியாஸ் நியூட்ரல் வென்யூ இஸ் நாட் துபாய். வென் இந்தியா லாஸ்ட் பிளேட் ஓடிஐ இன்டர்நேஷனல் இன் துபாய். இப்ப இன்னொன்னு கேக்குறேன் நான். இப்ப 2 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, இந்தியா ஸ்காட் அட்வான்ஸ். அதுவும் எப்படின்னா, இப்ப ஒரு 2 மேட்ச் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வெளியே போயிட்டான், 350 டிஃபெண்ட் பண்ண முடியல, 325 சேஸ் பண்ண முடியல. அங்க இருக்கிறவன் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு தோத்துட்டு. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப 2க்கு 2 மேட்ச், இப்ப லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் எங்க நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிஃபோர் வெஸ்ட் இண்டீஸ். ஆமா. வெஸ்ட் இண்டீஸ்க்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியா நடந்துச்சு. நியூசிலாந்து ஆஸ்திரேலியால. அதுக்கப்புறம் ஒரு T20 வேர்ல்ட் கப் துபாயில நடந்தது, ஞாபகம் இருக்கா? துபாய் அதுக்கு முன்னாடி பீடா துபாயில அதுதான், நடந்துச்சு, அப்புறம் ஆஸ்திரேலியா நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வெஸ்ட் இண்டீஸ் நடந்துச்சு. துபாயில நடந்த T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. அந்த வேடு ஒரு அடிச்சாரு சைன் ஃப்ரீ பால்ல. 2 டீம் இந்தியாவை தோக்கடிச்சாங்க துபாயில. அது எந்த 2 டீம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாகிஸ்தான் ஜெயிச்சாங்கல்ல. பாகிஸ்தான் 152 ஃபார் நோலாஸ் அப்படின்னு பாக்- தோத்தாங்களே. பாகிஸ்தான் நியூசிலாந்து தானே ஜெயிச்சாங்க இந்தியாவை. அடுத்த மேட்ச் நியூசிலாந்து. ஆமா. இப்ப இந்த இந்த வருஷம் இந்தியாவோட குரூப்ல எந்த 2 டீம் இருக்கு? அதே ரெண்டு தான் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு டீம், அதான் நான் என்ன பாருங்க, எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும், நியாயம் ஏதோ நியாயம் பேசணும். இந்தியாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு, ஐ எம் நாட் டினைங் தட். பாகிஸ்தான் சுத்தாத இடமே கிடையாது, எல்லாம் 1 மணி நேரம் பிளைட். அது வந்து இட் இஸ் ஆல்சோ வெரி பர்ஃபெக்ட்லி ஆர்கனைஸ்டு. லேட்டே ஆகாது பிளைட்டு. கரெக்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஹோட்டல் விடுவோம். ஸ்பெஷல் செக்அப். அது பிஎஸ்எல் இருக்கும் போதே உங்களுக்கு செக்யூரிட்டி செக்கா இருக்கட்டும், கியூவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெஷலா எங்களுக்கு சனி கியூ கபார்னு போயிட்டு. அதுவும் அந்த முதல்ல ஒரு 50 சீட்ல யாருமே உட்காந்து இருக்க மாட்டாங்க. அப்படியே எங்க டீம் மட்டும்தான் உட்காரோம். டப்புன்னு பிளைட் கிளம்பும். இறங்கின உடனே ஏர்போர்ட்டுக்குள்ள கூட போக மாட்டோம், வெளியில எங்கேயா கூட்டு போவாங்க. அங்க அப்படியே கார் இருக்கும், உங்க பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்துருவாங்க ஏதோ ஒரு இதுக்காக. அப்படியே வெளில போயிட்டு அங்கேருந்து நேர டிரைவ் ஏர்போர்ட்டுக்குள்ள வரவே மாட்டோம். இப்ப பாகிஸ்தான் உங்களுக்கு கேட்ட டிராவல். ஈவன் தென் இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா when it comes to travel staying in the safe place. இப்ப நான் வந்து நிறைய ஒரு சில ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, அந்த டெல்லி டே டெவில்ஸோட 2014ல கடைசி பிளேஸ் வந்தோம். எங்க ஊர்ல எல்லா மேட்சும் தோத்தோம் சார். நாங்க எங்க ஊர்ல எல்லா மேட்சும் நாங்க தோத்தோம். ஒரு லெவலுக்கு மேல என்னன்னா, ஐயோ இந்த ஊரை விட்டு வெளியில போய் ஆடினா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி வந்துருச்சு.
இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ பிளே. இட் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் யூ அண்ட் பீப்புள் ஃபார் டாக். இப்ப இவங்கெல்லாம் எப்படின்னா கங்கணம் கட்டின்னு ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்தியா சரியா ஆடக்கூடாது, இந்தியா தோக்கணும். ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா வரணும்னு ஆசை இருக்கா, இந்தியா தோக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எந்த பக்கம் அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இந்தியா பிளேட் வெல். 2 டாஸ் இந்தியா தோத்தாங்க. 2 டீமும் பயந்துன்னு பேட்டிங் ஆடினாங்க. அதுக்கு நீ இந்தியா குறைச்சிருக்க. மஸ்ட் மஸ்ட் போல் பிச்சில் டாஸ் வின் பண்ணி 2 டீமும் இந்தியாவுக்கு பயந்துன்னு பேட்டிங் ஆடுறாங்க. கிவ் கிரெடிட் டு த டீம் விச் இஸ் லுக்கிங் குட் ஆன் பேப்பர். இப்ப இந்தியாவில் என்ன நடந்திருக்கு, இங்க துபாயில என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா 280 இஸ் தி ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொன்னோம். பங்களாதேஷ் 228 அடிச்சாங்க, போராது. பாகிஸ்தான் 245 அடிச்சாங்க, போராது. யூ ஆர் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு டிபெண்ட் எனிதிங் பர்டிகுலர்லி இஃப் யூ ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் இந்தியா. பி கிளினிக்கல் நியூசிலாந்து bowling attack which has got all bases covered, plus 15 runs on the field. நீங்க 285 280 அடிக்கலன்னா இந்தியாவோட யூஆர் நாட் கோயிங் டு வின். இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் மாதிரியே தான் அது. ஆனா உங்களுக்கு என்ன, இந்த கடைசி 10 ஓவர்ல லான்ச் அவ்வளவு இதுவா வராது. 10 ஓவர்ல 50 ரன்னு, 20 ஓவர்ல வந்து 100 for 2, 40 ஓவர் நடக்கும்போது 205 210. அங்க இங்க துபாயில வந்து டப்பு டிப்புன்னு அது மாதிரி ரன் வரவே கிடையாது. கடைசி 10 ஓவர்ல ஒரு 75 80 வந்ததுன்னா 280 285 வந்ததுன்னா யூ காட் எக்ஸலன்ட் சான்ஸ் டு வின். அதே மாதிரி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொன்னோம், சின்ஸ் 2015 இந்த லாஸ்ட் 10 years பேஸ் பாலர் 76 விக்கெட்ஸ், ஸ்பின்னர் 63 விக்கெட்ஸ். அதனால இந்தியன் போலிங் அட்டாக் ஃபுல்லி கிரௌடட் ஸ்பின்னர்ஸ்ன்றதுனால இந்தியா வில் ஹாவ் அட்வான்டேஜ். அப்படின்னா தே காட் 0 அட்வான்டேஜ். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. துபாயில எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆடுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்தியா வந்து 2 மேட்சுமே ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடி பியூட்டிஃபுல்லா மெஷர்டா சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு, இந்த வின் ஃபேக்டர் அப்படிங்கிறது இங்க ரொம்ப சிம்பிள். இந்த பேட்டிங் வந்து இந்த செட் பண்ணிட்டு இந்த 20 to 40 ஓவர்ஸ் எப்படி அழகா நீங்க எடுத்துட்டு போறீங்க மேட்ச. இந்த 20 to 40 ஓவர்ஸ் டு செட் த லான்ச். அந்த மிடில் பீரியட் எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆடுறதோ வின் ஃபேக்டர் 1. ரெண்டாவது வந்து ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் 15 to 40, ஸ்பின்னை எவ்வளவு லேட்டா கொண்டு வரீங்களோ. பாகிஸ்தான் 11 to 35 சொல்லுவோம். 15 to 40 ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு லேட்டா இந்த பால் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் போடுறாங்களோ அங்கதான் they will make an impact. இந்த 2 மேட்ச் இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ் ரெண்டுமே அந்த 20 to 40 ஓவர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல எந்த டீம் நிறைய ரன் அடிச்சதோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. 15 to 40 எந்த டீம் ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கனாமிக்கலா போட்டிருக்காங்களோ அவங்கள தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப நியூசிலாந்து இப்ப 2 டீமுமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டோன்ட் கெட் இன்டு தி ஸ்பேஸ் ஆஃப் சூசிங் ஆப்பனன்ட்ஸ். அங்க வரப்போற டீம் எல்லாம் ஒரே மாதிரியான டீம் தான். ஸோ ட்ரை அண்ட் சி வெதர் இட் கேன் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில யாரும் உட்காந்துருக்காங்க, சாப்மேன் உட்காந்துருக்காரு இதுல நியூசிலாந்துக்கு. அன்பார்ச்சுனேட்லி உள்ள வர முடியாது பிகாஸ் ஆஃப் பிரேஸ்வெல். அதுக்கப்புறம் இந்த டஃபி ஃபாஸ்ட் பாலர் உட்காந்துருக்காரு, அவரும் அன்பார்ச்சுனேட்டா வர முடியாது. வில் யங் எனக்கு தெரிஞ்சு வில் யங் தான் வெளியில உட்காருவாரு, டேரல் மிச்சேல் தான் உள்ள வருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் தே புஷ் சச்சின் ரவீந்திரா டு ஓபன் த பேட்டிங். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நேதன் ஸ்மித் வெளியில உட்காருவாரு அன்பார்ச்சுனேட்லி. போன மேட்சே வெளியே தானே இருந்தாரு பீடா, போன மேட்சே வெளியே தான் இருந்தார் நேதர் ஸ்மித். அதான் நல்ல டேலண்ட், பட் இருந்தாலும் அதுக்கு பதிலாக தான் கைல் ஜெமிசன் கேமன். இப்ப கைல் ஜெமிசன் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்கார் சார். ஆனஸ்டா சொல்லிடுறேன், செம்ம ஃபார்ம்ல இந்த நியூசிலாந்து டொமஸ்டிக் இதுல இருந்தாரு. பேட்டிங் வேற ரன் அடிக்கிறாரு. அதனால நேதன் ஸ்மித் இஸ் மச் குவிக்கர் than him, but they would rather prefer Kyle Jamieson to have a little bit of a strength at the batting. So அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் their playing level will be Devon Conway will open with Sachin Ravindra, followed by Williamson, Mitchell, Latham, Phillips, Bracewell, Santner, Kyle Jamieson, மேட் ஹென்ரி, வில்லியம் ஓரோர்கி. இதுதான் வந்துட்டு அவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கும். பட் நீங்க இந்த பிளேயிங் லெவனை பாத்தீங்கன்னா தே காட் எவ்ரிதிங் கவர்டு. ஜெமிசன் அப்படியே லைட்டா அங்கே இங்கே ஸ்விங் பண்ணுவாரு. மேட் ஹென்ரி ஜெனுவன் ஸ்விங் போலரு. வில்லியம் ஓரோர்கி ஹிட்ஸ் த டெக் ஹார்ட். இது பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஆஃப் பேஸ். அண்ட் தென் இட் இஸ் பேக்டு பை மிச்சேல் சாண்ட்னர், இட்ஸ் பேக்ட் பை பிரேஸ்வெல், இட்ஸ் பேக்ட் பை பிலிப்ஸ். ரவீந்திராவும் போலிங் போட்டு வரும் போது இந்த துபாய் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டா சூட்டார ஒரு போலிங் அட்டாக் இது. இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எழும், ஹர்ஷதீப் சிங் கொண்டு வரலாமா அப்படின்னு. இப்ப இதுக்கப்புறமும் 2 மேட்சுக்கு அப்புறம் let us be very honest, Harshit Rana whatever little chance he has got, he has bowled decently, he has bowled well in fact. போது எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க பீடா, ஷமி ஃபிட்னஸ் பார்க்கணும்ல. ஒரு வாரம் சார், அது சின்ன நிகழ்ந்து தான் சொன்னாங்க. நான் ஒரு வெளில போன போது ஐயோ அவ்வளவுதான் நினைச்சேன் நானு. அதுக்கப்புறம் வந்து அவர் போலிங் போட்டாரு.
போது ஐ டோன்ட் சி நல்லா தான் எனி போட்டார். சீரியஸ்னஸ் ஆன் இட், ஈவன் தோ ஐம் நாட் அன் டாக்டர் லைக் யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் ஃபிட்னஸ். ஒருவேளை திரும்பி வராம ஒரு 3.5 hours போட்டு வெளியே போயிருந்தாருன்னா ஆமா சார் நீங்க சொன்னது ரைட்டு. ஸோ ஐ ஐ டோன்ட் சி தம் வித் ஒன் மேட்ச் டு கோ ஃபார் த செமி ஃபைனல்ஸ் சேம் வென் யூ எக்ஸ்பெரிமெண்டிங் நவ். அதனால ஐ டோன்ட் சி that also going to change. So India's playing level will also remain the same. That is Rohit Sharma, Shubman Gill, Kohli, Shreyas Iyer, Akshar Patel, Rahul, Pandya, Jadeja, Kuldeep, ஷமி அண்ட் ஹர்ஷித் ராணா. அன்பார்ச்சுனேட்லி மீதி 4 பேர் வெளியில தான் உட்காரணும். இப்ப இங்க சொல்லிட்டோம், இந்த 20 to 40 overs மிடில் ஓவர்ஸ்ல எந்த டீம் இனிஷியேட்டிவ் எடுத்து அதை வந்து சேஃப்டிக்கு 40 overs கொண்டு போகுது அப்படின்னு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின், அக்ஷர் பட்டேல் சூப்பர்வா ஆடுறாரு, கேஎல் ராகுல் இஸ் கேஎல் ராகுல். அந்த மேட்ச் பங்களாதேஷ் ரன் அடிச்சதுக்கு ஒரு செம கான்பிடன்ஸ் வந்திருக்கும். ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, இதுல வந்து சொல்றதுக்கு எதுவும் மேல எல்லாருமே குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் எதுக்குமே உங்களுக்கு குறைச்சல் இல்லை. டேரல் மிச்சர் இஸ் சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின். டாம் லெத்தன் இஸ் ஜஸ்ட் கிளாஸ். டிஸ்ட்ரக்டிவ் பிலிப்ஸ், பிரேஸ்வெல் கேன் பேட், சாண்ட்னர் கேன் பேட். கொஞ்சம் ஸ்லைட்டா if you see more number of overs is going to be bowled by spinners from 20 to 40 அப்படிங்கும் போது these players of better players of spin பெருசா துபாயில டேர்னும் எடுக்காதுன்றதுனால அந்த எட்ஜ் இந்தியாவுக்கு இருக்கு. அதே மாதிரி எக்கானமி ஃப்ரம் ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் 15 to 40 போது சாட்னர் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். Can Bracewell reproduce the magic what he has done in Pakistan against this Indian team? I'm not sure. Phillips can bowl 4-5 overs. Can he be economical? I don't know. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா குட் அனப் டு போல் 4-5 overs. கேன் இட் பி எக்கனாமிக்கல்? ஐ டோன்ட் நோ. குல்தீப் பாத்தீங்கன்னா ஜெனுவனா இஸ் ட்ரபிளிங் த பேட்ஸ்மேன், ஜெனுவன்லி இஸ் ட்ரபிளிங் த பேட்ஸ்மேன். அக்ஷர் பட்டேல் ஹஸ் பீன் வெரி வெரி எக்கனாமிக்கல். ரெண்டு பெருசா போலன்னா கூட ஜடேஜாவும் அதே மாதிரி போட்டுறாரு போது இந்த எக்கனாமி ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா குல்தீப் இஸ் ஒன் ஆஃப் தி பிகர் ஸ்பின்னர்ஸ். அங்கேயும் இந்தியாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதுனால இந்தியா will go with a slender edge of 50 to 48 win the game and top the table. இல்ல பேடா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நியூசிலாந்து வராதுன்னு சொன்னேன், அதனால நான் ஈடு கட்டிடுறேன், நியூசிலாந்து தான் ஜெயிக்கிறீங்களா? இல்ல பீடா, இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஐல் கோ வித் யுவர் எட்ஜ். இது நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, 1 week ரெஸ்ட். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஹோம்ல விளையாடுறாங்க. I agreed New Zealand have played exceptionally well, but then I think they'll find it very difficult to beat India. So India ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? டக்குன்னு ஒன்னே ஒண்ணு கரெக்டா சொன்னீங்க. இந்த மொமெண்டம் ஒண்ணு, ரெண்டாவது ரெஸ்ட், மூணாவது டிராவல் இல்லை. அதை நான் திருப்பி சொல்றேன். வேர் தேர் ஹேவ் அன் அட்வான்டேஜ் ஐ வில் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட் இட். ஒரு வாரமா ஒரே இடத்துல அப்படியே அழகா பொறுமையா உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த நேரத்துக்கு எழுந்து வர்றது டெஃபினட்டா அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் தே ஒன் டூ கேம்ஸ் அந்த பாடி வில் ரெஸ்ட். எனக்கு அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டோம். இப்ப திருப்பியும் ஐம் கோயிங் டு கோ வித் சுப்மான் கில் ஃபார் ஒன் திங். அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஏயா சுப்மான் கில்ல டீம்லயே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரையும் நீ எடுக்கிறியா? தப்பு பண்றது சகஜங்க, மன்னிச்சிருங்க, தப்பு தாங்க. ஸோ அது ஏன்னா அவர் சரி, 100 ரன் அடிச்சுட்டு போட்டு இந்த மேட்சும் 100 அடிக்கிட்டு விடுங்க. ஏன் மீதி ஏன் 100 அடிச்சுட்டாருக்கு, மேல அடிக்கணும், 150 அடிக்கணும். ஸோ எனக்கு என்னன்னா வே இஸ் பிளேயிங், அதாவது ஒரு இன்சைட் அடிச்சு வர்றது, நோண்டி பீட்டன் ஆகுறது, ஒரு செம அத்தாரிட்டிவா ஆடுறாரு. தட் இஸ் ரீசன் ஐ பிக்கிங், நாட் பிகாஸ் ஆஃப் இஸ் ரீசன்ட் ஃபார்ம். பயங்கர அத்தாரிட்டிவ் ஆடுறாரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் பிக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் எப்பவுமே என்னோட இதுல இருப்பாரு, வந்து டப்டிக்கு அடிப்பாரு. ஐ ஸ்போக் சோ மச் அபவுட் குல்தீப். குல்தீப் அவங்க அட்டாக் பண்ணணும்னு வருவாங்க, அவ்வளவு ஈஸி கிடையாது அவர் அட்டாக் பண்றதுக்கு. ஐ திங்க் குல்தீப். மை ஃபோர்த் பிக் இஸ் கோயிங் டு பி கேன் வில்லியம்சன் அண்ட் மை ஃபிஃப்த் பிக் இஸ் கோயிங் டு பி ரச்சின் ரவீந்திரா பிகாஸ் he can also bowl a few overs. என்னோட 5 பிக் சுப்மான் கில், ஸ்ரேயஸ் ஐயர், குல்தீப் யாதவ், வில்லியம்சன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. நீங்க வழக்கம் போல அக்ஷர் பட்டேலோட ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, டன். அக்ஷர் பட்டேல் எடுத்துருவோம். நம்பர் 5 ஆடுறாரு, bowling போடுறாரு, 10 ஓவரும் போடுறாரு, சூப்பரா போடுறாரு அக்ஷர் பட்டேல். ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரையும் நான் எடுக்கிறேன் பீடா. கோலி வந்துட்டாரு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி 100 அடிக்கிறாருனாலே, அதாவது ஒருத்தர் 100 அடிக்கிறாரு, அப்ப கூட வந்து அது அவர் ரேஞ்சுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா அவர் என்ன லெவல் பிளேயர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்று வந்து ரோஹித் சர்மா அடி வெளுக்கிறார், வந்தோடனே அவருக்கு 30-40 அவுட் ஆயிட்டு இருக்காரு. அவரும் வந்து எனி டைம் வி கேன் பிளாஸ்ட் அவே. ஸோ ரோஹித், கோலி, அக்ஷர் 3 பேர் நான் எடுக்கிறேன். அவங்க சைடில் வந்து நீங்கள் ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டீங்க, கேன் வில்லியம்சன் எடுத்துட்டீங்க, 2 நல்ல பேட்டர்ஸ். ஐ திங்க் கிளென் பிலிப்ஸ் எடுக்கலாம். பேட்டிங்கும் பண்ணுறாரு, பவுலிங்கும் பண்ணுறாரு, யூட்டிலிட்டி பிளேயர், கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. வில்லியம் ஓவர் ஊர்க், ஒன் ஆஃப் த டாப் விக்கெட் டேக்கர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இருக்காரு. ஸோ எல் கோ வித் வில்லியம் ஓவர் ஊர்க் ஆல்சோ. ஸோ இதான் என் பிக்கு. கிளென் பிலிப்ஸு, ஓவர் ஊக்கு,
அப்புறம் வந்து ரோஹித், கோலி அண்ட் அக்சர். ஸோ இதான் என்னுடைய 5. ஸோ ஃபேண்டசி சொல்லியாச்சு, கண்டிஷன்ஸு, இப்போ பிளேயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒன்னே ஒன்று கரெக்டா சொன்னீங்க. ரோஹித் வந்து வெளின்னு வெளுக்கிறாரா, நான் அவுட் ஆடுறாரு, ஒரு பெரிய ஸ்கோர் டியூ இருக்குன்னு. அதாவது ஒரு கேப்டன் should be an inspiration leading from the front, not worrying about his performance to make it easier for others. Okay, that is what he did in 2023 World Cup. That is what he did in T20 World Cup last year. That is what he's doing now. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த டோர்னமெண்ட்டுக்கு அவர் வரும்போது he was facing a lot of like அவரை டிராப் பண்ணணும், அவர் எஸ். ஆடக்கூடாது, எதையுமே அவர் யோசிக்காம என்னோட டீமுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் நான் கொடுத்துட்டேன்னா, துபாயில நான் சொன்ன 20 to 40 எடுத்துன்னு போறது என்ன, 20 ஓவர்ல நான் 100ன்ற ஒரு 10 ஓவர்ல 65-70 அடிச்சிடுறாரு. அப்படிங்கும் போது பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் சம்மன் ஹூ இஸ் வாக்கிங் அட் நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 டு டேக் இட் டீப் டு 40 ஓவர்ஸ். அப்படிங்கும்போது யூ ஹவ் டு ரியலி அப்ரிஷியேட் சம்மன் ஹூ சாக்ரிஃபைசிங் ஹிஸ் ஓன் பர்ஃபார்மன்சஸ் ஃபார் த சேக் ஆஃப் த கண்ட்ரி. இப்ப திருப்பி அடுத்த மேட்ச் வந்து ஒரு ஒரு 7 ஓவர்ல ஒரு 67 அடிச்சிட்டாருன்னா, கோலி கேன் டேக் இஸ் டைம். பிகாஸ் 40 ஓவர்ஸ் 210 வந்துட்டாங்கன்னா 280 290 வந்து டெஃபினட்டா ஜெயிச்சிருவாங்க. தட் ஆல்சோ கிவ்ஸ் கோலி புஷன் டு டேக் சம் பால்ஸ் போது இதுதான் ஒரு லீடருக்கான அழகு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஆப்பரன்ஸை சூஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டெஸ்ட் யுவர் செல்ஃப். யூ ஆர் கோயிங் டு பிளே த செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் ஹியர். ஒன்லி த ஆப்பரன்ஸ் ஆர் கோயிங் டு. தயவு செஞ்சு டாஸ் பண்ணி பேட் பண்ணுங்க. இது ஒரு குவாலிட்டி போலிங் சைடு. கைல் ஜெமிசன் ஸ்விங் பண்ணுவாரு, மேட் ஹென்ரி ஸ்விங் பண்ணுவாரு, வில்லியம் ஒரு சூப்பர்பா போடுறாரு, பயங்கரமா இருக்கும் சேலஞ்சு. தயவு செஞ்சு பேட் பண்ணுங்க. தோத்துட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு லேர்ன் a lot of lessons, still going to play in the same venue, still you have got just 2 more matches to win the Champions Trophy. You can learn something. இந்த மேட்சும் பார்த்துட்டு அவனுக்கு மேட் ஹென்ரி இருக்கான், ஜெமிசன் இருக்கான்னு சொல்லிட்டு டாஸ் பண்ணி போலிங் பண்ணி ஒருவேளை அவங்க திருப்பி 230 ரன் அடிச்சு நீங்க சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு சேனா கண்ட்ரி டீம் ஒன்று மாட்டுது, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட், தே வின் த டாஸ் அண்ட் புட் யூ இன்னுங்கும் போது அதுக்கப்புறம் there is going to be a lot of questions to be asked. ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா எல்லிஸ் நல்லா போடுறாரு, ஸ்பென்சர் ஜான்சன் ரன்னு போவாரு, ஆனா வந்துட்டு வில் பிக் விக்கெட்ஸ். டார்ஷ் வர்சஸ் அமங் விக்கெட்ஸ். சவுத் ஆப்பிரிக்கால ரபாதா இருக்காரு. உங்களுக்கு டோன்ட் வாண்ட் டு டேக் எனி சான்ஸ் அட் ஆல். யூ வாண்ட் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆசிட் டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ். அதை பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. ஆனா டெஃபினட்டா இந்தியா வில் கோ வித் எட்ஜ். அதை நீங்களும் ஒத்துட்டு இருக்கீங்க. Let us see whether India is going to top the group or is going to finish second against a very talented New Zealand side, where their team combination is definitely going to suit the conditions here. We'll come back and review that with your only octopus. Until we come back and entertain for you that episode. Thanks a lot and bye bye.